ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிதா செய்ய போகிறோம். அம்மா செய்வாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சாச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே செஞ்சு போட்டாச்சு. வெந்து இதுவே மேலே வரும். 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வேகத்துக்குள்ளே தேங்காய் துருவி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு தோசை குருமா வந்துட்டே இருக்கு. பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போதான் எல்லா சைடும் வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியான ரெசிபி, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். சுட சுட இருக்கு.